இன்றைய வசனம். பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுதல். எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். கலாத்தியர் அதிகாரம் 5, வசனம் 16. But I say, walk by the Spirit, and do not gratify the desires of the flesh. Galatians chapter 5, verse 16. ஜெபம். பரலோகத் தந்தையே, எங்கள் வாழ்க்கையை உண்மையுடன் வழிநடத்தும் உமது பரிசுத்த ஆவியின் பரிசுக்கு நன்றி. உமது வழிகாட்டுதலை தேடுவதற்கு பதிலாக முழு சுய புரிதலில் நாங்கள் சார்ந்திருக்கும்போது எங்களை மன்னியுங்கள். உமது ஆவியின் மென்மையான தூண்டுதலுக்கு உணர்திறன் கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எங்கள் ஆசைகள், எண்ணங்கள் மற்றும் திட்டங்களை உமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க கற்றுக் கொடுங்கள். எங்கள் வாழ்க்கை உமது பிரசன்னத்தின் பலனை அதிகளவில் பிரதிபலிக்கட்டும். உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். இயேசுவின் வழிகாட்டும் மற்றும் அதிகாரமளிக்கும் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.